புத்திசாலியா யோசிச்சா இந்த செம்பு வளையத்தை ஒரே பார்வையில வெளில எடுத்துடலாம். ஆனா உங்க சிந்தனை மட்டும் நெகிழ்வா இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் இதுக்கு விடை கிடைக்காது. இந்த புதிரோட பேரு மவுண்டன் ரிங். பழங்காலத்துல மூளைத்திறனை சோதிக்க இது ஒரு கிளாசிக் டெஸ்டா பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் இயல்பா அந்த காப்பர் ரிங்க கீழ் நோக்கி இழுத்து பார்ப்பாங்க. ஆனா அது ரொம்ப சின்னதா இருக்கிறதால கண்டிப்பா வெளில வராது. சோ அந்த வழி வேலைக்காவது. இப்ப யோசிக்கிற விதத்தை மாத்துவோம். காப்பர் ரிங்க அந்த வளைந்த வளையத்தோட சேர்த்து பாதை வழியா மேல் நோக்கி நகர்த்துங்க. அந்த திருப்பத்துக்கு வரும்போது ரெண்டு வளையங்களும் பிரியற மாதிரி தெரியும். அவ்வளவுதான் ஜெயிச்சிட்டோம்னு தோணும். ஆனா அடுத்த நொடியே திரும்பவும் மாட்டிக்குவீங்க. ஏன்னா அந்த மலை போன்ற பகுதி ரொம்ப செங்குத்தா இருக்கு. வளையமோ ரொம்ப சின்னது. அப்போ இதை எப்படி தான் சால்வ் பண்றது? நம்ம வழக்கமான சிந்தனையிலிருந்து வெளியே வந்து கற்பனை திறனை பயன்படுத்தணும். இதோ அந்த செமெட்ரிக். எல்லாரும் கவனிக்க தவறிட அந்த வளைந்த வளையத்தை அப்படியே தூக்கி மேல கொண்டு போங்க. அதை கீழ் நோக்கி திருப்பி அதோட நடு ஓட்டைய இந்த காப்பர் ரிங்கோட மேர் எதிரா லைன் அப் பண்ணுங்க. இப்போ இடது பக்கமா ஒரு திருப்பினீங்கன்னா ஆச்சரியமா ஒரு புதிய பாதை ஓபன் ஆயிடும். கடைசியா அந்த காப்பர் ரிங்க வலது பக்கமா அரை சுற்று சுத்துனீங்கன்னா அவ்வளவுதான், டக்குன்னு தனியா வெளியில வந்துடும். முடிக்கவே முடியாத மாதிரி இருந்த புதிர் இப்போ